வாசிக்கிறோம். நானே உன் பரிகாரி என்று சொல்லுகிறார். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்குகிறார் என்று வேதத்துல வாசிக்கிறோம். பலகீனமானவன் ஒருவனுமில்லை என்று நாம் வேதத்துல வாசிக்கிறோம். ஆனால் இந்த பொல்லாங்கானவன் என்ன செய்கிறான் என்றால், இந்த பொல்லாங்கானவன் என்ன செய்கிறான் என்றால், வியாதிக்குள் நம்மளை அடிமைப்படுத்தி 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 வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வராமல் அந்த வியாதியிலே நமக்கு மரணத்தை கொடுக்க நினைக்கிறான். ஆனால் இதிலிருந்து தான் நாம் வெளியே வர வேண்டும். இந்த பொல்லாங்கனினுடைய வியாதியினுடைய அடிமைத்தனத்திலிருந்து நாம் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்திருக்கிறார். ஒரு நாள் ஒரு சகோதரி என்னை பார்க்கும்படி வந்தார்கள். அவர்களிடத்தில் விசாரிக்கிற பொழுது அவர்களுக்கு கேன்சர் என்று சொன்னார்கள். டாக்டர்கிட்ட போய் அவர்கள் பரிசோதித்து பார்த்த பொழுது வயிற்றிலே கர்ப்பப்பையிலே உங்களுக்கு கேன்சர் இருக்கிறது என்று சொல்லிவிட்டார்கள். அவர்கள் அங்கிட்டு இங்கிட்டு ஓடி எப்படியாவது சுகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஹாஸ்பிட்டலாக ஒவ்வொரு மருத்துவமனையாக அவர்கள் ஏறி இறங்கினார்கள். கடைசியில் என்னிடத்தில் ஜெபிக்க வந்தார்கள். ஆண்டவர் ஒரு சில இருளினுடைய போராட்டங்களை வெளிப்படுத்தி, இந்த இருளி நிமித்தமாகத்தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த புற்றுநோய் வந்திருக்கிறது, அதனால் தயவு செய்து இந்த கிரியைகளை நாம் அழித்து ஜெபிக்கிற பொழுது இயேசு உங்களுக்கு சுகம் தருவார் என்று சொன்னார்கள். கிட்டத்தட்ட ஒரு 5 முறை அவர்கள் திரும்ப 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 என்னை பார்க்கும்படி வந்தார்கள். நானும் அவர்களோடு கூட இணைந்து ஒவ்வொரு முறையும் இந்த கிரியைகளை அழித்து 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 நாங்கள் ஜெபித்தோம். டாக்டர் சொன்னார், அவ்வளவுதான், அந்த வியாதி முற்றிவிட்டது, இது பிழைக்க வைக்க முடியாது என்று சொன்னார்கள். ஆனால் இந்த பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்கும்படியால் இந்த பூமிக்கு வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவர்களுக்கு சுகம் உண்டானது. அந்த கேன்சர் என்கிற கிருமிகளிலிருந்து கர்த்தர் அவர்களுக்கு பரிபூரணமாய் விடுதலையாக்கி இன்றைக்கு வரைக்கும் அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள். இப்படி அநேக சாட்சிகளை சொல்ல முடியும். என கருமையான தேவச்சனமே, உங்களோடு கூட ஒரு காரியத்தை சொல்கிறேன். இந்த பொல்லாங்கிலிருந்து, வியாதி என்கிற பொல்லாங்கு, மரண பயம் என்கிற பொல்லாங்கு, மரண ஆவி என்கிற பொல்லாங்கு, பாவம் என்கிற பொல்லாங்கு, இந்த எல்லா பொல்லாங்கிலிருந்து விடுதலையாக்கத்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார். அதை நாம் விசுவாசிக்க வேண்டும். என்னை ரட்சிக்க, என்னை விடுதலையாக்க, மரண பயத்திலிருந்து என்னை விடுதலையாக்கத்தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று நீங்கள் விசுவாசிக்கிற பொழுது நிச்சயமானுமே தேவன் உங்கள் எல்லாரையும் உங்கள் பொல்லாங்கிலிருந்து உங்களை விடுதலை